வணக்கம் வந்தனவன் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நண்பர்களுக்கு நிறைய ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ ஒரு வருட காலம் 2 வருஷ காலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதுக்கெடுத்தாலும் வள்ளலாரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக போச்சு. இதற்குன்னு ஒரு குழு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். அவங்க சொல்லக்கூடியதில் நிறைய நல்ல செய்திகள் சொல்கிறாங்க. அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல. வள்ளல் பெருமானை வந்து மேலே உயர்த்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவரை தவிர மித்தது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரியும், வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இறைத்தன்மை அப்படின்னும், அந்த வார்த்தையில் தான் இருக்கணும், இறைவன் சோதி வடிவானவன் அப்படிங்கிற மாதிரியும், வள்ளல் பெருமான் மட்டும்தான் அந்த சோதியில் போய் கலந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி பேசிக்கிட்டு நிறையா இருக்காங்க. அசுத்த மாயா சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சித்த மக்கள் எல்லாத்தையுமே கேவலமாக பேசுகிறது அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. நானே எங்காவது சரிங்க அது ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து காமிங்க அப்படின்னு சொன்னாலும் அது வரைக்கும் ஒருத்தரும் அந்த மாதிரி காமிக்கிறது இல்லை. போன ஒரு 2 பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துகிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி, அந்த வீடியோக்கே ஒரு நண்பர் ஒரு வரியை மட்டும் போட்டு வாதாடிக்கிட்டு இருந்தார். சரி விட்டுட்டேன், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்ன தான் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க வந்து அவங்கள மேற்கோள் காட்டிக்கிற மாதிரியும் வள்ளலாரை வச்சு தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் புரிதல் இல்லாத ஆட்கள் அப்படிங்கிறது நம்ம அதில் முதல்ல ஃபஸ்ட்டு தெளிவாகிக்கணும். எப்படி தெளிவாகும்? நான் சொன்ன தெளிவாயிருவீங்களா? நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு புரிதலை எடுத்துங்க, அந்த புரிதலை கேட்ட மாதிரி இதையும் கேட்டுங்க, நீங்கள் சுய ஆராய்ச்சி அப்படிங்கிறத செய்யணும். சரி, இப்போ நான் சொல்கிறத முதல்ல முழுசாக கேளுங்க. ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏற்புடையது இல்லைன்னு சொன்னால் மகிழ்ச்சி. நீங்கள் தேடி பாருங்கள், எது ஏற்புடையதாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஃபைன். இறைவன் சோதி வடிவானவன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் மட்டும் இல்லைங்க, நிறைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சைவக்குறவர்கள்லேருந்து எல்லாருமே சித்தபெருமக்களுடைய இதில் எடுத்தோம்னாலுமே முதல்ல அந்த வெள்ளை ஒளி சோதி தெரியும் அப்படிங்கிறதான் முதல் வார்த்தையே வந்து சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஏதாவது தீப்பிழம்பு மாதிரி இருப்பாரா, இல்லை வெள்ளை ஒளியில் அப்படி சோதி பிழம்பு மாதிரி இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அது அதற்காக சொல்லப்பட்டது இல்லை. ஏன் இறைவனை சோதி வடிவானவன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த சோதி அப்படிங்கிறது என்ன? இப்போது சோதியினுடைய ஒரு அம்சம் நெருப்புங்க. நம்ம ரொம்ப அந்த உன்னதமான அந்த ஒரு வெள்ளை வெளிச்சத்துக்கு கூட போக வேண்டாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 பூதங்களில் ஒன்றான நெருப்பு எடுத்துக்கும். சோதியினுடைய ஒரு அம்சம் தான் அந்த நெருப்புன்னு சொல்லக்கூடியது. இந்த நெருப்பு எடுத்துக்கும். நெருப்பில் நல்ல நெருப்பு கெட்ட நெருப்புன்னு சொல்ல முடியுமா? பெரிய நெருப்பு சின்ன நெருப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் எதை போட்டாலும் நெருப்பு எரிச்சு தள்ளிடும். அப்படின்னா என்ன? நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பழுக்கற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் அழுக்கு சேரவே சேராது. மித்த 4 பூதங்களில் நீங்கள் என்னத்தமாவது பண்ணிடலாம். ஆகாயங்கிற பூதத்தை விட்டுருங்க, என்ன எல்லாமே ஆகாயத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அந்த ஆகாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இதர 4 பூதங்கள் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயத்துக்குள்ளே தான் இந்த 4மே இருக்குது. இந்த 4ல் நெருப்பு அப்பழுக்கற்றது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ நிலம், நீர், காற்று அப்படிங்கிறது இருக்குது. இந்த நிலம், நீர், காற்று ஆல்ரெடி பொல்யூஷனில் போட்டு கொளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் அழுக்கு சேரும். இந்த நெருப்பில் ஒரு காலம் அழுக்கு சேராதது. எது உள்ளே போனாலுமே அது எரிச்சு தள்ளிடும் கம்ப்ளீட்டாக. சரிங்களா? இது போல தான் இதை காட்டிலும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இறைவன் அப்படிங்கிறது. சோதி வடிவானவன், அவன் அப்பழுக்கற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான ஒரு விளக்க பொருளாக முன்ன காட்டுனது தான் இறைவன் சோதி வடிவானவன் சொன்னதை அன்றி, இறைவன் அப்படி எங்காவது ஒரு இடத்துல உட்காந்து தக்கன்னு மின்னிக்கிட்டு இருப்பாருன்னெலாம் கிடையாது. அப்படி இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வள்ளல் பெருமானை போடும்போது ஒரு தீபத்தை ஒன்று போட்டுட்டு அந்த தீபத்தை தான் இறை அப்படின்னு சொல்லி அது தாத்பரியங்க. நீங்கள் தீபத்தை வணங்கணும்னு இல்லை, அது போல அப்படி தான் எடுத்துக்கணும். அது போல அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இன்னொன்று, தீபத்தை பார்த்து வழிபடுவது எதற்கு? நம்மளுடைய 3வது கண்ணு விழிப்படை வைப்பதற்குண்டான ஒரு வழி. விளக்கு தியானம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதற்குண்டான ஒரு வழி. அப்போ இதற்கெல்லாம் தான் வள்ளல் பெருமான் அதை சொல்லிட்டு போனாரே தவிர இறைவன் இப்படி தான் அப்படின்னு அவர் சொல்லலை. இது ஃபஸ்ட்டு புரிதல். சரிங்களா? அடுத்தது, வள்ளல் பெருமான் மட்டும்தான் உடலை அப்படியே கரைத்து அந்த சோதி உருவோடு கலந்துட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப பெருசாக எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. திருஞான சம்பந்தர் சின்ன பையன்தான். திருஞான சம்பந்தர் அவருக்கு வந்து 16 வயசு இல்லை 17 வயசு. அதில் அவர் முக்தி பேர் போகிறார். எப்படி முக்தி பேர் போகிறார் அப்படின்னு கேட்டோம்னா, அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அங்கே கூட வந்து மனையாள் பக்கத்தில் அந்த அம்மா நிற்கிறாங்க.
கூட உற்றார் சுற்றம் எல்லாருமே இருக்கிறாங்க. அவர் வந்து சாமியை பார்த்து பாடின பாட்டு என்ன தெரியுங்களா? உன்னையத்தான் பிரிஞ்சேன்னு சொல்லி வருத்தம் தாழ முடியாமல் இத்தனை சரி வந்துட்டேன், நீ கொடுத்த கடமையை நான் வந்து செஞ்சேன், ஊராக போனேன், உன்னுடைய சொல்ல பரப்புனேன், மக்களை நல்வழிப்படுத்தினேன், எல்லாம் பண்ணினேன், எல்லாத்திற்குமே காரணம் நீ தான். நான் பண்ணினேன்னு சொல்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை, காரணம் நீ தான், நீ என் மூலமாக செஞ்சேங்கிறது தான். அப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்கள் பக்கத்தில் இருந்தேன், இன்னும் உன்னோட ஒன்றரை கலக்கலை, இந்த பாசங்கள்லேருந்து நீங்கி இருந்த என்ன போய் ஊரெல்லாம் வேற சொன்னனே, இந்த பாசந்தாயா உன்னை கொன்னுரும், இறை மேலே பாசத்தேவை, இதெல்லாம் வந்து இந்த உலக பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது உன்னை கொல்லக்கூடியது, பிறப்பிறப்பான சுழற்சியில் சேர்க்கக்கூடியதுன்னு ஊர் பூரா போய் சொன்னனே, என்னையே போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே, நீ நீ என்ன தான் பண்ணுற, என்னை ஏன் இப்படி இன்னும் டார்ச்சர் பண்ணுற, என்னால் முடியல சாமி, என்னை ஏற்றுக்கணும், அவ்வளோதானே, டேக்கன் ஃபார் கிராண்டட், டொயின்னு ஒரு ஒளி தோன்றுச்சான். திருஞான சம்பந்தர் மட்டும் கூப்பிட்டு போலிங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போய் கலந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, திருஞான சம்பந்தர் முக்தி பேறு பெற்றவர் ஏற்கனவே. அவரு கூட சேர்ந்து யார் போனா, அங்கே இருக்கவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அத்தனை பேர்த்துக்கு முக்தி. வரலாறு படிங்க, திருஞான சம்பந்தரனுடைய வரலாறு படிங்க, இதில் இருக்கு, நம்ம பெரிய புராணத்தில் இது வருது. அப்போ அந்த ஒளியோடு கலந்த அந்த என்ன சோதி தோன்றுச்சு, சோதியில் சென்று கலந்தார்கள், அவ்வளோதானே. சைவக்குறவர்கள் நால்வரும் என்ன பண்ணாங்க, சோதியோடு கலந்தார்கள்னு தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. அப்படின்னா என்னன்னா, அந்த இறையாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதியோட தான் போய் முக்தி பேர் அப்படிங்கிறது, அந்த அருட்பெருஞ்சோதியோடு போய் கலத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அது. எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் போவாங்க. முக்தி பேர் அப்படிங்கிறது அடையக்கூடிய அனைவருக்குமே அதுதான் விதிக்கப்பட்டது, அதுதான் நிதர்சனம், அதுதான் கடைசி. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து இன்னொரு சிலர் முக்தி பேர் அப்படிங்கிறது ஆரம்ப படிநிலையா அன்றி அது முடிவு கிடையாது, அதற்கப்புறம் நம்ம இன்னும் அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். முக்தி பேருங்கிறது அப்படி இல்லை. இது எதை வச்சு பேசப்படுதுன்னா, இறை தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இந்த அண்ட சராசரம் தொடர்ந்து புதிய புதிய அண்டங்கள் தோன்றுவதும் அழிவதும் தோன்றுவதும் அழிவதுமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்னு பார்க்கும் பொழுது, இறை அதற்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா இறை விரிந்து கொண்டே வந்துக்கிட்டே இருக்கு, புது புது விஷயங்கள் அந்த இடத்துல தோன்றிக்கொண்டே இருப்பதற்காக. அப்போது நாம் இறையோடு ஒன்றரை கலக்கும் பொழுது புதுசு புதுசாக நாமும் இறையோடு சேர்ந்து அப்படி விரிவடைந்து கொண்டே இருப்போம், நாமும் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்று முன்வைக்கப்படுகிறது. லாஜிக்கலாக பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது, ஒரு வாதத்திற்கு உட்பட்டு வரும் பொழுது அது உண்மையாக தெரியலாம், மேற்பார்வையில் பார்க்கும் பொழுது அது உண்மையாக தெரியலாம். ஆனால் உண்மையாலுமே முக்தி பேரு அப்படிங்கிறது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த கூற்று பொய் அப்படின்னு ஆயிரும். நான் பாடல்கள் எனக்கு ஞாபகம் வர்றதில்லை, நான் சொல்கிறதில்ல, சைவ சாத்திர நூட்கள் எடுத்து படிங்க. இதில் நான் சொல்லக்கூடிய செய்திகள் சைவ சாத்திர நூட்களில் இருக்குது. அப்படி மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு பாடல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு நிறைய பேர் பேச்சாளர்கள் மாதிரி எனக்கு ஞாபகம் வராது. செய்தியை சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய செய்திகள் சைவ சாத்திர நூட்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. சைவ குறவர்கள் எழுதிய தோத்திர நூட்கள்லையும் உண்டு. ஸோ சைவ சமயத்தில் நீங்கள் கை வச்சிங்கன்னா எல்லாமே இருக்குது, சித்த பெருமக்களோட இதில் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கேன். முக்தி பேர்னா என்னன்னு புரிஞ்சுக்கேன். முக்தி பேர் அடைந்த பிறகு என்ன ஆகும்னு முதல்ல புரிஞ்சுக்கேன். நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மா இறையோடு போய் கலக்கிறது அப்படிங்கிறது தான் முக்தி பேர். இப்போது இறையினுடைய ஒரு தன்மை தான் இங்கே ஆன்மாவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கூற்று. இறை இருந்தது, ஆன்மாவும் இருந்தது. இந்த இறை ஆன்மா உருவாவதற்கு இடம் கொடுத்தது. அப்போ ஏன் அந்த இறையோட ஒன்றரை கலக்காமல் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மாவிடம் ஆணவம் அப்படிங்கிற மலம் கூடியிருந்த காரணத்தினால இந்த இறையோடு அந்த ஆன்மாங்கிறது ஒன்றரை கலக்க முடியாத ஒரு தன்மையில் இருந்தது. அப்போ அது பிறப்பிற்கு உட்பட்டு வரும் பொழுது இன்னும் 2 மலம் கூடுது, கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3 மலங்களும் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறது என்னைக்கு நம்மகிட்ட இருந்து முழுமையாக நீங்குகிறதோ, இறைவன்கிட்டையும் ஆணவம் கண்மம் மாயை இருக்கு, ஆனால் அதன் மீது ஒட்டாம இறை அப்படிங்கிறது இருக்கிறதுனால இறை எந்த வகையிலும் எதற்குள்ளும் பிடிப்பு இல்லாதவன், பிடிப்பற்றவன். அவன் எந்த ஒரு இதுக்கும் உட்படவே மாட்டான். அந்த இறைங்கிற தன்மை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த ஆன்மாவும் அந்த நிலை எய்துகிறதோ இறையோடு போய் ஒன்றரை கலந்துரும். பெரிய நெருப்புலேருந்து வந்த சின்ன நெருப்பு இப்போ இந்த சின்ன நெருப்பு போய் பெரிய நெருப்பு கூட சேர்ந்துருச்சுன்னா, இங்கே சின்ன நெருப்பு இந்த இடத்துல தான் இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ அந்த இடத்துல இறை மட்டும்தான் இருக்கும்.
நான் இருக்கேன், நான் வளர்றேன், நான் அடுத்த இடத்திற்கு போகிறேன், நமக்கு இன்னும் அடுத்த படிநிலைகள் இருக்குங்கிற பேச்சே அந்த இடத்துல இல்லவே இல்லை. நான் இறையோடு கலர்ந்தேங்கிறதே இல்லை. சொல்லிக்கலாம், போய் கலக்கிற வரைக்கும் நம்ம சொல்லலாம், அந்த கலக்கக்கூடியவர்கள் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஏற்கனவே இறை மட்டும்தானே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். நாம் நம்மளுடைய புரிதலுக்காக விளக்கத்துக்காக சொல்லிக்கலாம். பதி அணுகில் பசு பாசம் நிலாவேன்னு திருமந்திரத்தில் வர்றது இல்லைங்களா? அப்படின்னா என்ன? பதி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை மட்டும்தான் இருக்கும். நான் போய் இறையோடு கலந்துட்டேன்னா அங்கே நான் இறையோடு கலந்துட்டேன், இறை வளர்றதுனால நான் வளர்றேன்னு சொல்கிறதுக்கு அங்கே நானே இல்லைங்க. அதுதாங்க முக்தி பேர். அங்கே அதற்கு அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க, அவங்க எங்கேயும் வளர மாட்டாங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க எங்கேயும் வர மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. அது அங்கே இறை மட்டும்தான் இருக்குது, அங்கே நானே இல்லையே. அப்புறம் எங்கே விரிவடைகிறது? நம்ம முக்திங்கிறது ஒரு ஸ்டேஜ் தான், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அங்கே போய் விரிவடையும், அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்து அப்படின்னு இருக்குனாலே நம்ம இன்னும் முக்தி பேர் போகலைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. திருமூலநாதரனுடைய கருக்கடை வைத்தியம் 600 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா, மனோன்மணியினுடைய மாய வலையில் மாட்டிக்கொண்ட சித்த பெருமக்களே நிறைய பேர் உண்டுன்னு மூலர்வரான்னு சொல்றாரு. அது ஒரு வெள்ளையான ஒரு இடம் இருக்குமா, அந்த இடத்துக்கு போனால் அபரிமிதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்குமா. நம்ம சொல்லக்கூடிய ஆன்மூலகங்கள் மாதிரி தான் பெரியவர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு போய் கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்பா வந்துட்டையா அப்படின்னு சொல்லி நின்றுவோம். அப்படி நிற்கக்கூடாது. அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும். அதை தான் நம்ம 10ஆம் வாசல் அப்படிங்க. அங்கிருந்து போய் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். சின்ன ஊசி முனை அளவு இடம் இருக்கும். என் நந்தி எனக்கு உரைத்தார் அப்படிங்கிறார், சரிங்களா? அதிலிருந்து தள்ளி போகும்பொழுது அதை தாண்டினோம்னா அதுதான் போறக்கு உண்டான இடம். அங்கே ஒன்றும் இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே நீ இல்லை, நான் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதை எப்படி விளக்கி சொல்றது அப்படிங்கிறார். அது ஒன்றும் இல்லாததை நான் என்னன்னு சொல்றது? அங்கே எதுவுமே இல்லை. அங்கே அண்டம் இவ்வளோ பெருசு அப்படின்னு நினச்சேன்னா அண்டம் அவ்வளோ பெருசு, அண்டம் இவ்வளோன்னு நினச்சேன்னா அண்டம் அவ்வளோது. அப்படி நான் நினைக்கிறேன்னு சொல்கிறதுக்கே அந்த இடத்துல, நான் சொல்கிறதுக்கே அந்த இடத்துல ஒன்றும் இல்லையே. நம்மளுடைய புரிதலுக்காக விளக்கத்துக்காக ஒரு பெரியவர் சொல்கிறார், மூலர்வரான் சொல்கிறார். அதுதான் முக்தி பேர். அங்கே விரிவடைகிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அது அவ்வளோதான், அப்படியே இருப்பாங்க, அவ்வளோதான். அதை வேற என்ன சொல்கிறது? ஸோ அதனால நமக்கு ஒரு ஞானி மேலே பற்று இருக்கலாம். அதற்காக அனாவசியம் பேசி அந்த ஞானியினுடைய நல்ல பேரையும் சேர்த்துக்கு எடுத்துடக்கூடாது. அதற்காக சொல்ல வரேன். நம்ம பற்று எந்த அளவுக்கு மோசமாக போயிடக்கூடாதுன்னா, அந்த ஞானிக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக போயிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால் போதும். ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அனைவருமே ஒன்று தான். அவங்க தெளிவாக தான் இருக்காங்க, அவங்க எங்கே போகிறாங்க என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லி. நாம தான் தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு நாம் நல்லபடியாக பின்பற்றக்கூடிய ஞானிக்கும் களங்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம தான் மோசமான ஆள். இங்கே இருக்கிறதுலையே மோசமான ஆள் யாருன்னா நாம தான், வேற யாரும் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஒரு புரிதலுக்கு முதல்ல வாங்க. இப்படி யாரோ ஒரு புல்லுருவி ஏதாவது ஒன்று பேசுதுன்னு சொன்னால் அதை கேட்டுட்டு உடனே வாதுக்கு போய் நிற்காதீங்க. முதல்ல அலசி ஆராய்ஞ்சுவாங்க. உங்கள் கண்ணோட்டத்துக்கு நான் கூட ஒரு புல்லுருவியாக தெரியலாம், தப்பு இல்லை. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே தான் சொன்னேன், அவங்க தப்புன்னு நான் சொல்கிறேன்னா நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் படித்தா தான், நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சால் தான், நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் உங்களுக்கு அறிவு வளரும். இது இப்போ நான் அந்த வீடியோவோ நான் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு டேட்டா மட்டும்தான். அனலிட்டிக்கலாக போட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறது யார் செய்ய முடியும்? நீங்கள் தான் செய்ய முடியும். இல்லை தெளிந்த நற்குரு வரணும், அப்படி யாருமே இன்றைக்கி இங்கே இல்லை, சரிங்களா? நீங்கள் யாரை வேணாலும் கை காட்டலாம், அப்படியெல்லாம் இன்றைக்கி யாருமே இங்கே கிடையாது. ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு உண்டான நிலைமை. ஸோ வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு உண்டான சாமி என்னை நல்ல வழிப்படுத்தி கொண்டு போ அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உண்டான முயற்சி செய்யுங்க, தெளிவு பிறக்கும். ஸோ இதுதான் இது சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு கமெண்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். போது வரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.